அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற மற்றும் ஒரு அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியோடு. இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நல்ல காரியங்கள், எடுத்து வைக்கின்ற அடியெடுப்புகள் அனைத்தும் வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று தலைவாசலின் அத்தனை அம்சங்களும் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். யாவரும் கேளீரில் இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்ற விடயம் வரலாறு பற்றியதாக இருக்கின்றது. பொதுவாக இந்த வரலாற்றை நாங்கள் தேடி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது காலங்காலமாக எங்களுக்கு சொல்லப்பட்டு வந்தாலும், எங்களுடைய குடும்ப வரலாறாக இருக்கட்டும், எங்களுடைய மூதாதையர்கள் யார், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற விவரங்கள் ஆகட்டும், அல்லது எங்களுடைய பூர்வீக குடியிருப்புகள், அந்த எங்களுடைய பிரதேசங்கள் சார்ந்த வரலாறுகள் ஆகட்டும், ஏன் எங்களுடைய நாடு, ஆட்சி, இப்படி எந்த ஒரு வரலாற்றையும் தேடி தெரிந்து கொள்வதில் இன்றைய ஒரு பரபரப்பான சூழலில் ஆர்வம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது பலரிடையே. யாரொருவர் எதை சொன்னாலும் அதை வரலாறு என்று நம்பிவிட்டு போகின்ற ஒரு மேம்போக்கான நிலை கூட காணப்படுவது ஒரு துரதிருஷ்டவசமானது. ஆக இன்றைய தினம் நாங்கள் யாவரும் கேள்வி நிகழ்ச்சியில் பேசப் போகின்ற விடயம் வரலாறு என்பதை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்பதாக இருக்கின்றது. அது தொடர்பாக எங்களோடு கலந்துரையாடுவதற்காக ஒரு அதிதி எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை பற்றி கூறுவதானால் திரு துவாரகன் வேலுமயிலும் அவர்கள். இவர் லேடி ரிச்வே தேசிய சிறுவர் வைத்தியசாலையின் இயன் மருத்துவராக சேவையாற்றுகின்ற அதே வேளை வரலாறு சார்ந்த ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை சமூகத்தில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக வரலாற்று தேடலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதே வேளை அதிலும் இலங்கையின் வடமேற்கு கரையோர பிரதேசங்கள் தொடர்பான வரலாற்றை தேடுவதில் ஆர்வம் காட்டிக்கொண்டு அதேவேளை அது தொடர்பான ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்ற ஒருவரோடு தான் இன்று நாங்கள் வரலாறு பற்றிய அந்த முக்கியத்துவம் பற்றி பேச காத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பொதுவாகவே இந்த வரலாறு முக்கியம் அமைச்சரே என்றெல்லாம் சொல்வோம், அது நகைச்சுவையாக கூட நாங்கள் சொல்வதுண்டு. ஆனாலும் வரலாற்றை தேடி தெரிந்து கொள்வது என்பது அனைவருக்கும் மிகவும் ஈடுபாடான ஒரு காரியமாக இருப்பதில்லை. ஏதோ ஒரு வகையில் அது ஒரு சிரமமானதாக இருக்கின்றது, அல்லது அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது அதில் ஒரு அலட்சியத்தன்மை இப்படி இருக்கின்றது. ஆகவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கூறுங்கள், இந்த வரலாறு என்பது ஏன் முக்கியமாக இருக்கின்றது, அது ஏன் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அன்று தேட வேண்டிய அவசியம் இருக்கின்றது, அதை பற்றி கூறுங்கள். நாங்கள் யார் என்று அறிவது முதலில் முக்கியமானது. நாங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றோம், அல்லது எங்களுடைய வரலாறு எப்படியானது. உதாரணமாக நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஒரு சவாலை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு வரலாற்றின் மூலமாக பெற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்த முடியும். ஒரு பிரச்சனை ஒன்று வருகின்றது, அதை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை, இதே வகையான பிரச்சனை முன்னிருப்பாது வந்திருக்கின்றதா என்று பார்த்து அந்த அனுபவங்களை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த சவாலை எதிர்கொள்ள முடியும். வரலாற்றின்படி அது தோல்வியாக இருந்தால் நாங்கள் அதை எப்படி மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு எங்களை வழிமுறைகளை மாற்றிக்கொள்வது என்ற வகையில் வரலாற்றை நிகழ்காலத்தோடு பிணைக்கவும் முடியும். அதே நேரம் நாகரிகமடைந்து வருதலின் படிநிலைகளில் நாங்கள் பின்னோக்கி சென்று விடாமல் மனித நாகரிகத்தை முன்னோக்கி செல்வதற்கும் பண்படுத்தல் என்ற பண்பாடு என்ற சொல், அந்த பதத்திற்குரிய விளக்கத்திற்குள்ளும் வரலாறின் முக்கியத்துவம் வருகின்றது. சரி, அப்படி பார்க்கின்ற போது வரலாறு முக்கியமாக இருக்கின்றது. அது எங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்தில் ஒரு 3 சந்ததிக்கு முன்பு அவர்களுடைய பெயர் என்ன, அவர்கள் யாராக இருந்தார்கள், எங்கு இருந்தார்கள், என்ன தொழில் செய்தார்கள் என்று கேட்டால் எங்களுக்கு பலருக்கு தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு 3 சந்ததிக்குட்பட்டு தான் எங்களுக்கு தெரிந்த வரலாறுகள் இருக்கின்றன. அதேவேளை எங்களுடைய ஊருக்கே அப்படி ஒரு பெயர் வந்தது என்று கேட்டால் கூட பலருக்கு தெரியாது, என்ன காரணத்துக்காக அந்த பெயர் ஏற்பட்டது என்று. இப்படி இருக்கின்ற போது வரலாற்றை தேடி தெரிந்து கொள்வதில் எதிர்கால சந்ததி காட்ட வேண்டிய அந்த ஆர்வம் ஏன் முக்கியமாக இருக்கின்றது? நாங்களே அதை பழக்கப்படுத்த வேண்டும் எங்களுடைய சிறுவர்களுக்கு அல்லது எதிர்கால சந்ததியினருக்கு, அதை பற்றி கூறுங்கள். வரலாற்றின் தேவை எப்படியானது என்பது சம்பந்தமாக இப்பொழுது கூறியிருந்தேன். அதே வேளையில் நாங்கள் குரோனிக்கல் என்பதற்கும் வரலாறு என்பதற்குமான வித்தியாசத்தை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். சம்பவங்களை குரோனிக்கல் என்று சொல்வோம். இப்பொழுது 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தார் என்றால் அது ஒரு சம்பவம், ஆனால் அது வரலாறாகிவிடாது. அந்த ஒரு சம்பவத்தின் பின்னணி, அந்த ஒரு சம்பவத்தால் ஏற்பட்ட நிகழ்வுகள், இவைகளை எல்லாவற்றையும் சேர்த்து தான் அதை நாங்கள் வரலாறு என்று சொல்ல முடியும். தனியே சம்பவங்களை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்றால் வரலாறு பரீட்சைக்கு போகிறவர்களிடம் இந்த நிகழ்ச்சி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது, இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு எது என்று மாறி மாறி தனியே சம்பவங்களை மட்டும் கோர்வையாக்கப்பட்டு கேட்கின்றவர்களை வரலாறு என்று சொல்வது. இவற்றை மனப்பாடம் செய்பவர்களை வரலாற்றாளர்கள் என்று கொண்டாடுவதும். ஆனால் அப்படி அல்ல. அந்த சம்பவத்தின் பின்னணியையும் அதனுடைய விளைவுகளையும் பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மைதான் வரலாற்றியலின் பிரதானமான இயல்பு என்று நான் சொல்ல முடியும். அந்த வரலாற்றை அறிகின்ற இயல்பை வளர்த்து கொள்ள வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமானது. அது நான் சொன்னதைப் போல சவால்களை எதிர்கொள்வதாக இருந்தாலும் சரி,
எங்களை பண்படுத்தி கொண்டு முற்செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தை முன்னேறி செல்வதாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பயன்படுத்துவதற்காகவாவது நாங்கள் வரலாற்றை தேடி செல்ல வேண்டியுள்ளது. அப்படி பார்க்கின்ற போது ஒரு வரலாற்றாளராக இல்லாமல் கூட ஒரு தனி பிரஜையாக வரலாற்றின் மீது கொள்கின்ற அந்த ஆர்வம், அந்த தேடல் மிகுதியால் ஒருவர் வரலாற்றை தேட முனைகின்ற போது அவர் என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், அதேவேளை என்னென்ன விடயங்களை அவர் களைந்துவிட்டு ஒரு வரலாற்றை தேட முற்பட வேண்டும், அதை பற்றி கூறுங்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாறை எழுதுபவர்கள் ஒரு ஆதிக்கமானவர்களாக இருப்பார்கள். நான் வரலாற்றை எழுதுபவனாக இருந்தால் என்னுடைய வரலாறு எந்த அரசனில் கொண்டு போய் முடிக்கலாம் என்று தான் பார்ப்பேன். என்னுடைய பெருமிதங்களையும் என்னுடைய அதீத பண்புகளையும் விளக்குவதாக மட்டும் வரலாறுகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆண்ட பரம்பரை என்று சொல்வார். நாம் எல்லாம் ஆண்ட பரம்பரை, நீங்கள் எல்லாம் அடிமை பரம்பரை, அப்படியான அந்த எண்ணத்தின் ஒரு வெளிப்பாடு தான் வரலாறாக இருக்கின்றது. அது களையப்பட்டு வரலாற்றை தேடுகின்ற ஒருவன் முழுவதுமாக மறக்கப்பட்டு முதியவர்கள் சொல்கிறார்கள், மூத்தோர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அதன் பின்னால் அப்படியே செல்ல வேண்டிய தேவை ஒன்றில்லை. மூத்தவர்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அவர்கள் அனுபவத்தில் பெரியவர்கள். அந்த அனுபவங்களுக்கு எந்த விதமான பதிலீடுகளும் செய்ய முடியாது தான். ஆனாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் டசன்ட் மீன் அக்செப்ட். அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அவைகளை நாங்கள் தொன்மங்களாக பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு காகம் வடையை கொண்டு சென்ற பொழுது அதை நரி கவர்ந்து சென்றதென்றால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, காகமும் நரியும் ஒரு காலத்தில் பேசுவதற்கு ஒரு மொழி இருந்தது என்று வரக்கூடாது. இப்படி இதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? விஞ்ஞான ரீதியாக நாங்கள் அதை யோசிக்க வேண்டும், அதை களைய வேண்டும். களைந்து விட்டு பூரணமாக எங்கள் மனதில் இருக்கின்ற அந்த நம்பிக்கைகள், பூரணமாக எங்கள் மனதில் இருக்கின்ற இவ்வளவு காலம் திணிக்கப்பட்ட விடயங்கள், செயற்கையாக திணிக்கப்பட்ட விடயங்கள், ஆதிக்கங்களின் விளைவாக வந்த விளைவுகள், அவ்வளவத்தையும் களைந்து விட்டு நாங்கள் புதியவர்களாக ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிக்கிற பொழுதுதான் எங்களுக்கு உண்மையான வரலாற்றை தேடிக்கொண்டடைய முடியும். அதற்கு பயன்படுத்த போகின்ற கருவிகள் என்கிற பொழுது தகவல்கள், டேட்டாஸ், அவைகளை நாங்கள் ரிலேயபிளாக, அதாவது ஒரு உறுதியானதாக, நாங்களே இயல்பான அளவிற்கு பகுத்தறிந்ததாக இருப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னார் இன்ன புத்தகத்தில் சொல்லிவிட்டார் என்பதற்காக அதை அப்படியே நம்பிக்கொண்டு போக வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அதனுடைய ரெஃபரன்ஸ் என்ன, ஒரிஜினல் புத்தகத்துக்கு செல்ல வேண்டும். அந்த புத்தகம் எழுதப்பட்ட பின்னணி என்ன, அது எழுதப்பட்ட தேவை என்ன. உதாரணத்துக்காக நாங்கள் ஒரு புத்தகம் ஒன்றை வாசிக்கின்றோம் என்றால் அந்த புத்தகத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருப்பார்கள். அந்த ரெஃபரன்ஸில் இருக்கிற புத்தகத்தை சென்றால் அதை எழுதியவர் ஒரு ஆங்கிலேயராக இருப்பார். அவருடைய தேவை என்ன? கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி இலங்கைக்கு என்ன வரலாற்றை எழுதுவதற்காக வந்தார்கள்? இல்லை. அவர்களுடைய தேவை இருந்தது வர்த்தகமாக இருந்தது, லாப நோக்காக இருந்தது, பிரித்தாளுவதாக இருந்தது. ஆகவே தகவல்களை விட்டு நாங்கள் தகவல்களை தேடுகின்ற பொழுது இப்படியான தகவல்களை பகுத்தறிந்து தேட வேண்டும், பக்கச்சார்பில்லாமல் தேட வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது தான் அது உண்மையான வரலாறாக இருக்க முடியும். அல்லது வெறும் மைத்துக்களால், வெறும் தொன்மங்களால் உருவானதாகத்தான் இருக்க முடியும். அதேவேளை இப்போது நீங்கள் கூறியதிலிருந்தே நாங்கள் ஒரு தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த வரலாற்றை திரிவுபடுத்தல் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கின்றது சமூகத்தின் மத்தியில். இப்பொழுது நீங்கள் கூறியது போன்று அவர்களுடைய எண்ணப்பாங்குகள், அவர்களுக்கு இருக்கின்ற விருப்பு வெறுப்புகள், இதன் பின்னணியில் அவர்கள் வரலாற்றை புனைய முற்படுகின்ற போது திரிவுபடுத்தல்கள் ஏற்படுகின்றன. அதேவேளை எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் அல்லது எங்கள் வீட்டு சிறார்களுக்கு இந்த வரலாற்றை நாங்கள் சரியாக கொண்டு சேர்க்க வேண்டுமானால் எப்படியான முறைகளூடாக அதை நாங்கள் சரியான வரலாற்றை தேடி தெரிந்து கொள்கின்ற அந்த பக்குவத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது, அதை பற்றி கூறுங்கள். அருமையான ஒரு கேள்வி கேட்டீர்கள் சாம்பவி. இந்த கேள்விதான் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கே வர வேண்டும் அந்த நோக்கம் நிறைவேறியதாக உணர்கிறேன். வரலாற்றை தேடுபவனுக்கு இரண்டு விடயங்கள் முக்கியமானது. ஒன்று வரலாற்று உணர்வு, அடுத்தது வரலாற்று பார்வை. வரலாற்றை அறிய வேண்டும் என்ற துடிப்பு மட்டும் இருந்தால் போதாது, அந்த வரலாற்று பார்வை வேண்டும். குரோனிக்கல்களிடமிருந்து தொகுக்கப்பட்ட வரலாறுகள் தொகுதிகளாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு வரலாறு என்று சொன்னால் காசியப்பன் அரசாண்டான். அரசர்களின் வரலாறாக மட்டும் இருக்கக்கூடாது. வெறும் இவன் ஆண்டான், இத்தனையாம் ஆண்டிலிருந்து இத்தனையாம் ஆண்டு ஆண்டான், அதுக்கு பிறகு அவனுடைய சகோதரன் ஆண்டான், அதுக்கு பிறகு அவனுடைய மனைவியின் சகோதரன் ஆண்டான். இதெல்லாம் வரலாறு குடிகளின் வரலாறாக இருக்க வேண்டும். அங்கிருக்கின்ற உழைக்கும் மக்களின் வரலாறாக இருக்க வேண்டும். சமூக இடப்பெயர்ச்சிகள் நடைபெற்றிருக்கலாம். உதாரணத்துக்கு இலங்கையில் வரலாறை நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது
தமிழர் வரலாறு, சிங்களவர் வரலாறு, முஸ்லிம் வரலாறு என்று இனத்தொகுதிகளாக நாங்கள் உருவாக்கி பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்க முடியாது. சரிதானே? இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில் வந்த தொகுதிகள். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த தொகுதிகள் அரச குடும்பங்களாக இருக்கலாம், உழைப்பவர்களாக இருக்கலாம். அவைகள் வேறு வேறு தொகுதிகளாக ஆராயப்பட வேண்டும். குடிகளின் இடப்பெயர்வுகளாகத்தான் இங்கு வந்திருப்பார்கள் அல்லது இங்கு உருவாகி இருப்பார்கள். ஒன்று குடிகள் இங்கே வந்திருக்க வேண்டும், அல்லது குடிகள் இங்கிருந்தவர்களே ஒரு குடிகளாக தோற்றம் பெற்று தங்களுக்குரிய நாகரிகத்தை கட்டமைத்து கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் நாங்கள் அனலைஸ் செய்து சரியான ஒரு முடிவுக்கு வந்து அவற்றை எங்களுடைய இளைய தலைமுறைக்கு பொறுப்பளிக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற முதியவர்களின் அனுபவங்களை நாங்கள் பதிவு செய்யாவிடின் எங்களுடைய அடுத்த சந்ததியிலிருந்து ஒருவர் வருகிறார், அவர் வரலாற்றை தேடப் போகிறார், அவருக்கு அந்த சோர்ஸுகள் இல்லாமல் இருக்கும், அவர்கள் இல்லாமல் இருப்பார்கள். ஆகவே அந்தந்த காலப்பகுதியில் இருக்கின்ற வரலாறு, அந்தந்த தகவல்களை சரியாக பதிவு செய்து கொண்டு வர வேண்டும். நினைவஞ்சலி என்று வெளியிடுவார்கள் இறந்த வீடுகளில், அது ஒரு வரலாற்று பதிவு, கல்வெட்டுன்னு கூட அதை சொல்லுவார்கள். அப்படியான வரலாற்று சம்பந்தப்பட்ட ஆவணங்களாக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட நபரின் வரலாறிலிருந்து கூட பல விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு அவருடைய பெயர், அவர் வாழ்ந்த ஊரின் பெயர், அவைகளை வெற்றி கூட நாங்கள் வரலாற்றை கட்டமைத்து கொண்டு போவதற்கான கருவிகளாக பயன்படுத்தி விட முடியும். அவற்றை அடுத்த சந்ததிக்கு தகவல்களாகவே கொடுத்து விட வேண்டும், முடிவுகளாக கொடுக்கக்கூடாது. முன்முடிவுகளாய் எடுத்துக்கொண்டு ஒரு ஆய்வை செய்துவிட்டு அதை நாங்கள் திணிக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்குமாக இருந்தால் வரலாறு இயலுமான வரையில் நம்பகமானதாக இருக்கும், அல்லது வெறும் கட்டுக்கதைகளாகவும் தொன்மங்களாகவும் மாத்திரமே இருக்கும். குறிப்பாக நீங்கள் உங்களை பற்றி நான் கூறுகின்ற போது வடமேற்கு கரை ஒரு பிரதேசங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் என்பதை கூறியிருந்தேன். உங்களுக்கு தன்னார்வத்தின் மிகுதியால் தான் நீங்கள் இந்த துறைக்குள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய ஆய்வு எப்படியானது, அது என்ன காரணத்திற்காக அந்த பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த ஆய்வு, அதை பற்றி கூறுங்கள். ஒரு வரலாற்றை தேடுவ ஒருவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான தகுதி ஐயுறுதல், செப்டிசிசம் என்று சொல்வார். அதற்காக அவன் சந்தேக பேர்வழி அல்ல, அப்படி நினைத்து விடக்கூடாது. கேள்வி கேட்பது, ஏன் இப்படி, இது உண்மைதானா, அதை அப்படியே நம்பிக்கொண்டு போகாமல் கேள்வி கேட்கின்ற தன்மை இருக்கிற ஒருவனால் தான் வரலாற்றை தேட முடியும். ஆக எனக்கு தரப்பட்ட சில தகவல்கள், எனக்கு கிடைத்த சில தரவுகள் நம்பகமற்றவையாக இருந்தன. உதாரணத்துக்கு பொம்பரிப்பு சம்பந்தமான சில தகவல்கள். பொம்பரிப்பு என்று சொல்கிற பொழுது வடமேற்கு கரையில் இருக்கின்றது. அது ஒரு மயான பூமி. மயான பூமி என்கிற பொழுது அது பழைய இறந்தவர்களின் தாளிகள் உள்ள இடம். நீங்கள் தேசிய நூதன சாலைக்கு சென்று அங்கு வரலாற்றுக்கு முற்பட்ட தொகுதி என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கின்றது. அதற்குள்ளே செல்லுகின்ற பொழுது முதலாவது உங்களை வரவேற்பதற்காக இருக்கின்றது பெரிய தாளிகள் இருக்கின்றன. அந்த தாளிகளுக்குள்ளே காபன் கணிப்புப்படி 2000 வருடங்களுக்கு முற்பட்டதான எலும்புக்கூடு தொகுதிகள் இருக்கின்றன. இந்த தொகுதிகளின் வரலாறுகள் சம்பந்தமான ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. பொம்பரிப்பு என்ற இடத்தின் பெயரை ஆராய போனால், பொம்பரிப்பு என்ற சொல் பொன் பரப்பி என்ற சொல்லிலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும் என்று ஒரு உள்ளுறுத்தல் இருந்தது. சில வாசிப்புகளினூடாகவும் அதை அறிந்து கொண்டேன். பொன்பரப்பி என்கிற பொழுது பொன் நிறமான ஒரு பிரதேசம், பொன்னை பரப்பி விட்டது போல இருக்கிற ஒரு பிரதேசம். ஆக ஒரு தங்க நிறமான நெல்மணிகள் உள்ள வயலுள்ள ஒரு பிரதேசம், விவசாயத்தில் சிறப்பான ஒரு பிரதேசம். சங்க இலக்கியங்களில் ஒரு வரி வருகின்றது, ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும் என்று சொல்லி ஒரு வரி ஒன்று வருகின்றது. அதில் வருகின்ற ஈழத்து உணவு என்பது இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட உணவு வகைகள். அதாவது இந்த தீவு ஒரு தானிய களஞ்சியமாக இருக்கின்றது. ஆக அந்த சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்ற அந்த தாமிரபரணிக்கரை ஒரு சேர்ந்த நாகரிகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு ஊக்கமும் ஈடுபாடும் தான் எனக்கு அதில் ஏற்பட்டது. அந்த பொன்பரப்பியிலிருந்து ஆராய தொடங்குகின்ற பொழுது வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கின்ற இடப்பெயர்கள், அழகழகான தமிழ் பெயர்கள். கருக்குப்பனை என்ற ஒரு இடம் இருக்கின்றது, அதுக்கு பிறகு மாம்புரி என்ற ஒரு இடம் இருக்கின்றது, அதுக்கு பிறகு கற்பிடி என்று இருக்கின்றது, அவருடைய பழைய பேர் அரசடி. அவ்வாறான அந்த இடப்பெயர்கள், அங்கிருந்தவர்களுடைய நடைமுறைகள், அங்கு பெரும்பாலாக முதல் இருந்த சமுதாயம்
அவர்களுடைய சட்டங்கள் கோர்வையாக்கப்பட்டு இப்பொழுது சட்டப்பீட மாணவர்களும் கற்கக்கூடிய வகையில் முக்குவர் சட்டம் என்ற பெயரில் உள்ளது. அங்கிருந்தவர்களுடைய நடைமுறைகள், அங்கிருக்கின்ற இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுடைய வழிபாட்டு முறை, இவைகள் தான் என்னை அங்கே தோன்றியது. உதாரணமாக சாம்பவி, நீங்கள் அங்கே போகின்ற பொழுது எங்கே சிலாவத்திலிருந்து புத்தளம் வரையான அந்த வீதியில் போகின்ற பொழுது ஐயனார் கோயில்களை அதிகமாக பார்க்க முடியும். அதை நெவில் அவர்கள் வரலாற்று ஆய்வாளர் நெவில் அவர்கள் அந்த ஐயனார் கோயிலை பற்றியே நிறைய பகுதிகள் எழுதி வைத்திருக்கின்றனர். 1867ஆம் ஆண்டு அங்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் இருக்கின்றது. அங்கே ஆராய்ந்த ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கிறார். அது சுவாரஸ்யமானதாக இருக்கு அந்த பகுதி. என்னென்று சொன்னால், தன்னுடைய வேல்ஸ், அவருடைய பிரதேசம் வேல்ஸ், பிரித்தானிய ஆய்வாளர், வேல்ஸ் என்கின்ற இடத்தில் ஜோன்ஸ் என்கிற பெயர் எவ்வளவு பரவலாக இருக்கின்றதோ, இங்கே வெண்ணப்புவிலிருந்து களுத்துறை வரை செல்கின்ற பொழுது பெர்னாண்டோ என்ற பெயர் எவ்வளவு பரவலாக இருக்கின்றதோ, அதே போல வடமேற்கு கரையில் புளியங்குளம் என்ற பெயர் பரவலாக உள்ளது. ஏறத்தாழ 40 புளியங்குளங்கள் உள்ளன என்று எழுதியிருக்கிறார். அதே நேரம் வெண்ணப்பூ என்ற இடம் இருக்கின்றது. அதனுடைய பழைய பதிவுகளில் அது வண்ணார் பூவல் என்ற பெயர், பூவல் என்கிற பொழுது ஒரு குளத்தை குறிக்கும். அப்போ அவ்வாறான சுவாரஸ்யமான தகவல்கள், அவ்வாறான இடப்பெயர்களுக்கு பின்னுக்கு இருக்கின்ற வரலாற்று தகவல்களை ஆராய்கிற பொழுது மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் இறங்கினால் மீள முடியாது என்று தான் நான் சொல்லுவேன். இவைதான் எனக்கு வடமேற்கு கரை சம்பந்தமான இடப்பெயராய்வுகளுக்கு தூண்டிய விடயங்கள். சிறப்பு. அதேவேளை நான் ஆரம்பத்திலேயே உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தது இந்த வளங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு வரலாற்றை தேட முனைபவர்களுக்கு அது தொடர்பான ரிசோர்ஸ் என்று சொல்வோம் இல்லையா, அதை பெற்றுக்கொள்வது, தகவல் மூலங்கள் என்பவை மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. குறிப்பாக தொழில்நுட்பமும் அதற்கு பெருமளவில் கை கொடுப்பதாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலாக ஒரு வரலாற்று தேடலில் ஈடுபடும் ஒருவராக எதிர்கால சந்ததிக்கு அதை அந்த உணர்வை மாற்றம் ஊட்டுபவர்களாக இல்லாமல் அதன் வழிகாட்டலையும் நாங்கள் மேற்கொள்வதுதான் உசிதமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தகவல் மூலங்களை எப்படி திரட்டிக் கொள்வது, அதில் எவ்வளவு தூரம் எது நம்பகத்தன்மையானது என்பதை எடுத்துக்கொள்வது, அதை பற்றி கூறுங்கள். உங்கள் எல்லாருடைய வீடுகளிலும் சுவாமி அறை இருக்கின்றது, பொதுவாக இருக்கின்றது. அங்கே ரங்குப்பட்டி என்ற ஒரு பகுதி இருக்குது. அதை எத்தனை பேர் திறந்து பார்த்தீர்களோ தெரியாது. அதனுள்ளே இருக்கின்ற பழைய 5% 1% நாணயங்கள் கூட ஒரு தொன்மைக்கான கருவிகள் தான். உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற உறுதிகள் இருக்கின்றது, காணிகளுக்கான உறுதிகள். அவைகள் பரம்பரையாக கொண்டு வரப்பட்ட காணிகளாக இருந்தால் அதனுடைய மூல உறுதியிலே பிரித்தானியர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட லேண்ட்ராட் என்ற அமைப்பு முறையில், ஒல்லாந்தர் காலத்தில் உட்பட்ட லேண்ட்ராட் அமைப்பு முறையில் இருக்கின்ற காணியினுடைய பூர்வீக பெயர்கள் உள்ளன. காணியின் பெயர், காணி உரிமையாளரின் பெயர், இப்படியான பெயர்களை வைத்து கூட நாங்கள் வரலாறை பெற்றுக்கொள்ள முடியும். இருண்ட காலம், பொற்காலம் என்பார்கள். அது வரலாற்றை எழுதியவர்களுக்கான இருண்ட காலம், பொற்காலம் என்று மட்டும்தான் நாங்கள் கருத வேண்டும். இங்கே வரலாற்றின்படி மனித குலம் நாகரிகம் அடைந்து கொண்டு வருகிற பொழுது எதுவும் இருண்ட காலமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை, எல்லாமே பொற்காலம் தான். ஆனால் பொற்காலம், இருண்ட காலம் என்ற வகை யாருக்கான பொற்காலம், யாருக்கான இருண்ட காலம் என்பவைகளை ஆராய வேண்டும். எங்களுடைய பரம்பரையில் கூட, எங்களுடைய சந்ததிகள் கூட பொற்காலங்களும் இருக்கலாம், இருண்ட காலங்களும் இருக்கலாம். அவை எமக்கானவை. எமக்கான இருண்ட காலம் என்று கருதுவது பிறருக்கு பொற்காலமாகவும் இருக்கலாம். ஆக எங்களுடைய மூலங்களை மட்டும் வைத்து எங்கள் வரலாறுகளை ஆராய முடியாது. புறச்சான்றுகளையும் ஆராய வேண்டும். எங்களுடைய அயலவர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய முன்னோர்கள், அது தவிர அந்த இடத்தின் பெயர், அது மிக ஒரு பிரதானமான ஒரு சான்று. இவைகளை வைத்து நாங்கள் ஆராய முடியும். அது தவிர தொல்லியல் என்று சொல்கின்ற பொழுது நான் சொன்னது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய வம்சாவளி வரலாறை அறிகின்ற ஒரு இது. தொல்பொருள் என்கின்ற பொழுது அதற்கு நவீன முறைகள் இருக்கின்றன, பல முறைகள் இருக்கின்றன. இலங்கையின் தொல்பொருள் திணைக்களம் அவைகளை பின்பற்றி பல ஆய்வுகளை முன்னெடுத்து வெளிக்கொண்டு வருகின்றது. ஆகவே அந்த இதுகளை தவிர்த்து முழுமையாக எங்களுடைய ஆய்வைத்தான் தனிப்பட்டவர்களாக எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அவைகளை இந்த முறைகளை செய்து கொண்டு வர முடியும். சிறப்பு. ஆக மொத்தத்தில் நாங்கள் வரலாற்றை பற்றி தேடி தெரிந்து கொள்வதென்றால் அதற்கான மார்க்கங்கள், ஏனென்று சொன்னால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது போன்று நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் கொள்ளுகின்ற அந்த ஆர்வமே எங்களுடைய வரலாற்றை நாங்கள் தேடி தெரிந்துள்ளது. இது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய ஊர் என்ற அளவிலாவது எங்கள் வரலாறுகளை நாங்கள் தேடி தெரிந்து கொள்வதற்கு இந்த கலந்துரையாடல், இந்த வழிகாட்டல்கள் உங்களுக்கு உறுதுணை
படிப்பினையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய அதிதிக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் திரு துவாரகன் வேலு மயிலும் அவர்கள். இவர் லேடி ரிச்வே சிறுவர் தேசிய வைத்தியசாலையினுடைய இயன் மருத்துவராக சேவையாற்றும் ஒருவேளை வரலாறு தொடர்பான தன்னார்வம் கொண்டு அது தொடர்பான தேடல்களிலும் ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிடுவதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர். அவருக்கு இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி துவாரகன்.